பிகினி. பொதுவாக இந்த பிகினி என்று சொன்னதுமே நமக்கு ஞாபகம் வருவது கவர்ச்சிகரமான அந்த ஒரு உடையும் அதை அணிந்திருக்கக்கூடிய பெண்களும் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. இந்த பிகினி எனப்படும் ஆடை ஒரு நீச்சல் ஆடை. இதை நம்ம பல திரைப்படங்களிலும் பல ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சிகளையுமே நம்ம பார்த்திருப்போம். இந்த பிகினி எனப்படும் ஒரு ஆடைக்கு பின்பு ஒரு சோகமான வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. இந்த பிகினி எனப்படும் ஒரு ஆடை எதனால் உருவாக்கப்பட்டது, அந்த ஆடையை உருவாக்கிய பிறகு ஏன் அதற்கு பிகினி எனப்படும் ஒரு பெயரை வைத்தார்கள், அதற்கு அந்த ஆடையை உருவாக்கியவர் கொடுத்த விளக்கம் என்ன, பிகினிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன, அமெரிக்கா தங்களுடைய கோர முகத்தை எப்படி இந்த பிகினி எனப்படும் துணியால் மறைத்தது என்பதையெல்லாம் பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஜூலை மாதம் 5ஆம் தேதிய மேற்கத்திய நாடுகள்ல பிகினி டே அப்படின்னு கொண்டாடுவாங்க. அதாவது இந்த பிகினி கண்டுபிடிக்கப்பட்ட தினத்தை தான் பிகினி டே அப்படின்னு கொண்டாடுவாங்க. இந்த பிகினி என்பது 1946ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி அன்று பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த லூயிஸ் ரியாட் என்பவரால் இந்த பிகினி எனப்படும் ஒரு ஆடையானது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த பிகினி எனப்படும் ஒரு ஆடை வந்த பிறகு அந்த ஆடைக்கு மிக பெரும் எதிர்ப்புகளுமே கிளம்பியது. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மேற்கத்திய நாடுகள் என்றாலே அங்க இருக்கக்கூடிய மக்களின் ஆடை முறை என்பது சரியானதாக இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. திட்டமிட்டே பல பேர் இந்த மாதிரியான ஆடைகளை புகுத்தி தான் மேற்கத்திய நாட்டு கலாச்சாரத்துல மிக பெரும் மாற்றங்களையுமே கொண்டு வந்தாங்க. இந்த பிகினி ஆடை வந்த சமயத்துல அதை அங்கிருந்த மக்களும் பல கத்தோலிக்க திருச்சபைகளுமே இந்த ஆடையை கடுமையாக எதிர்த்தாங்க. இந்த பிகினி எனப்படும் ஆடை பெண்களை கவர்ச்சிகரமாக காட்டக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல கத்தோலிக்க திருச்சபைகள் இந்த ஆடையை தடை பண்ணாங்க. இருந்தாலுமே பல தடைகளையுமே தாண்டி இந்த ஆடைய மக்கள் மத்தியில தீவிரமா கொண்டு போனாங்க. மிஸ் வேர்ல்டு, அதாவது உலக அழகி என்ற நிகழ்ச்சி நம்ம அனைவருக்குமே தெரியும். இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்ததற்கான மிக முக்கியமான காரணமே இந்த பிகினி எனப்படும் ஆடைய உலகம் முழுவதும் பரப்பணும் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க. அன்றைய காலகட்டங்கள்ல, அதாவது 1951ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட முதலாவது மிஸ் வேர்ல்டு நிகழ்ச்சியில இந்த ஆடை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை தொடர்ந்து பல திரைப்பட கதாநாயகிகள் மூலமாக இந்த ஆடையை மக்கள் மத்தியில பிரபலப்படுத்தினாங்க. கேன்ஸ் பிலிம் பெஸ்டிவல்ல இந்த ஆடையை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக பல திரைப்படங்களுக்கு கொண்டு சென்று திரைப்படங்கள் மூலமாக இந்த பிகினி எனப்படும் ஆடையை உலகம் முழுவதுமே பரப்புனாங்க. எதற்காக ஒரு சாதாரண ஒரு ஆடையை திட்டம் போட்டு உலகம் முழுவதும் பரப்பணும், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். 2ஆம் உலக போர் முடிந்த பிறகு உலகில் 2 மிக பெரும் வல்லரசுகள் இருந்தன. ஒன்று அமெரிக்கா, மற்றொன்று சோவியத் யூனியன். இந்த 2 நாடுகளுமே அன்றைய காலகட்டத்துல போட்டி போட்டுக்கொண்டு பனிப்போரிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்துல யார் அணு ஆயுதம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் உலகத்தை ஆளக்கூடிய இடத்துலயுமே இருந்தாங்க. அமெரிக்கா 2வது உலக போரிலேயே ஜப்பான் மீது 2 அணுகுண்டுகளை வீசி தங்களுடைய பலத்தை உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தினாங்க. ஆனால் அமெரிக்கா அதோடு நிறுத்திக் கொள்ளல. 2ஆம் உலக போர் முடித்த பிறகு தங்களுடைய அதிகாரத்தை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்காக பல அணுகுண்டு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. அன்றைய காலகட்டங்கள்ல அமெரிக்கா ஒரு மிக பெரும் அணு ஆயுத சோதனை நடத்தணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. அதற்காக அவங்க ஒரு தீவையும் பார்த்தாங்க. அந்த தீவு என்ன அப்படின்னா அது பிகினி தீவு. இந்த பிகினி தீவு என்பது முதல்ல ஜப்பான் கைவசம் இருந்தது. உலக போருக்கு பிறகு அந்த தீவை அமெரிக்காரங்க கைப்பற்றி கொண்டாங்க. இந்த பிகினி தீவு என்பது எங்க இருந்தது அப்படின்னா மார்ஷல் ஐஸ்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிகளில் ஏராளமான தீவு கூட்டங்கள் இருந்தன. அந்த ஒரு இடத்துல தான் இந்த பிகினி எனப்படும் ஒரு தீவுமே இருந்தது. அமெரிக்கா அன்றைய காலகட்டத்தில் அணு ஆயுத சோதனை செய்வதற்காக இந்த பிகினி எனப்படும் ஒரு தீவை தேர்ந்தெடுத்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் இந்த பிகினி தீவுல சுமார் ஒரு 300 பேர் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் புள்ளி விவரங்கள் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 200 பேர் தான் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பல தரவுகள்ல 300 பேர் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவினுடைய ராணுவம் நேரடியாக இந்த பிகினி எனப்படும் தீவுக்கு போகிறது. அங்க இருக்கக்கூடிய மக்களை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வெளியேற்றுறாங்க. பிகினி தீவில் இருந்த அந்த மக்களை ராங்கிரிக் எனப்படும் ஒரு தீவுக்கு இடமாற்றம் பண்றாங்க. அந்த சமயத்துல அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நாங்க இங்க சில ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள போறோம். இந்த ஆராய்ச்சிகள் முடிஞ்சதுமே நீங்க மறுபடியும் இங்க வந்துடலாம். அது வரைக்கும் சிறிது காலம் நீங்க அந்த தீவுல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை ராங்கிரிக் தீவுக்கு இடமாற்றினாங்க. பிகினி தீவில் இருந்த 200க்கும் மேற்பட்ட மக்களை அமெரிக்க ராணுவம் கட்டாயமாக ராங்கிரிக் தீவுக்கு இடமாற்றினாங்க. அந்த தீவுல எந்த ஒரு வளமே இல்ல. பிகினி தீவுல அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் மற்றும் உணவு போன்ற பொருட்கள் இருந்தது. ஆனால் அந்த ராங்கிரிக் எனப்படும் ஒரு தீவுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதனால அந்த மக்களுடைய வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டது. பிகினி தீவில் இருந்த ஒட்டுமொத்த மக்களையும் வெளியேற்றிட்டாங்க. அதன் பிறகு அந்த பிகினி தீவிற்கு அமெரிக்காவினுடைய ராணுவமும் பல ஆராய்ச்சியாளர்களும் வர்றாங்க. அந்த இடத்தில் வைத்துதான் அமெரிக்கா தங்களுடைய மிகப்பெரிய அணு ஆயுத சோதனையுமே நடத்தினாங்க. சரியாக 1946 ஜூலை மாதம் 1ஆம் தேதி அன்று பிகினி தீவுல அமெரிக்கா அவர்களுடைய முதலாவது அணு ஆயுத சோதனை நடத்துறாங்க.
காலகட்டத்துல அமெரிக்கா ஹைட்ரஜன் அணுகுண்டு சோதனையை நடத்தினாங்க. அந்த சோதனை என்பது அமெரிக்காவிற்கு மிக பெரும் வெற்றியை தேடித்தந்தது. அந்த ஹைட்ரஜன் அணுகுண்டு வெடித்த சமயத்துல கிட்டத்தட்ட 2800 அடி உயரத்திற்கு மிக பெரும் புகை மண்டலம் உருவானதாக பதிவு பண்ணாங்க. இந்த அணுகுண்டு வெடித்த காரணத்தினால அந்த பகுதி முழுக்க முழுக்க கதிரியக்கத்தால பாதிக்கப்பட்டு அந்த இடம் எந்த ஒரு உயிரினங்களும் வாழ முடியாத ஒரு இடமாக மாறிவிட்டது. அந்த பகுதியில் இருந்த பல உயிரினங்கள் என்பது அழிக்கப்பட்டது. அங்கு இருந்த இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டது. அங்கு இருந்த மக்களை வலுக்கட்டாயமா வெளியேற்றினாங்க. இப்படி பல சம்பவங்களை பண்ணி தான் அன்றைய காலகட்டத்துல அமெரிக்கா அவங்களுடைய அணு ஆயுத சோதனையை பண்ணாங்க. 1946 இருந்து 1958 வரை கிட்டத்தட்ட 12 அணுகுண்டு சோதனைகளை அந்த இடத்துல அமெரிக்கா பண்ணாங்க. இதனால அந்த பகுதி முழுக்க முழுக்க சர்வம் நாசமானது. இந்த சமயத்துல பிகினி தீவில் இருந்த மக்கள் ராங்கிரிக் எனப்படும் ஒரு தீவிற்கு இடமாற்றம் பண்ணாங்க. அந்த தீவுல அந்த மக்கள் வாழ முடியாத காரணத்தினால அந்த மக்கள் அனைவருமே உயிலாங் எனப்படும் ஒரு தீவுக்கு மாற்றப்பட்டாங்க. அடுத்ததாக இந்த மார்ஷல் ஐலாண்டு பகுதியில எத்னாத் எனப்படும் ஒரு தீவு இருந்தது. அந்த தீவுல எத்னாத் எனப்படும் ஒரு மக்களுமே வாழ்ந்து வந்தாங்க. அங்கு இருந்த மக்களையும் அமெரிக்க ராணுவம் வலுக்கட்டாயமாக வெளியேற்றி அவங்களையுமே இந்த உயிலாங் எனப்படும் ஒரு தீவு கொண்டு போனாங்க. அதன் பிறகு உயிலாங் தீவில் இருந்த பிகினி தீவை சேர்ந்த மக்கள் அனைவருமே கிலி எனப்படும் ஒரு தீவுக்குமே மாற்றப்பட்டாங்க. இப்படி அமெரிக்கா அன்றைய காலகட்டத்துல இந்த பிகினி எனப்படும் ஒரு தீவுல பல அணுகுண்டு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. அந்த செய்தி என்பது உலகம் முழுவதுமே பரவியது. அமெரிக்காவிற்கு ஒரு மிக பெரும் கெட்ட பெயரும் ஏற்படுத்தியது. சரியாக இந்த சமயத்தில் தான் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த லூயிஸ் ரியாட் என்பவரும் பிகினி எனப்படும் ஒரு ஆடை, அதாவது கண்டுபிடித்தது ஒரு நீச்சல் ஆடை. ஆனால் அந்த நீச்சல் ஆடையை உருவாக்கிய பிறகு அந்த ஆடைக்கு பிகினி எனப்படும் ஒரு பெயர் வைத்தார். இதை பற்றி பலருமே அன்றைய காலகட்டத்தில் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பிகினி ஆடை அணியக்கூடிய பெண்களின் இடுப்பு பகுதி என்பது தெரியும், அவர்களுடைய தொப்புள் பகுதி என்பது தெரியும், அது புரட்சிகரமான ஒன்றதாக இருக்கும். பிகினி எனப்படும் ஒரு இடத்துல அணுகுண்டுகள் எப்படி வெடித்து சிதறியதோ அதுபோல இந்த ஆடை அணியும் பொழுது பெண்களுடைய சுதந்திரமும் வெடித்து சிதறும், பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்லாம் காரணம் சொல்லி அந்த ஆடைக்கு பிகினி என போடும் ஒரு பெயரையுமே வைத்தாரு. பக்கம் அமெரிக்கா அவங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பெயரை மறைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. மறுபக்கம் லூயிஸ் ரியாட் என்பவர் அவர் கண்டுபிடித்த ஆடைக்கு பிகினி என போடும் ஒரு பெயரை வைத்தார். இதன் பிறகு இந்த பிகினி ஆடையை வலுக்கட்டாயமாக உலக மக்கள் இடத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மேற்கத்திய நாடுகள்ல இதை ஒரு ட்ரெண்டாக மாத்தி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அணிய வச்சாங்க. இன்றைக்கு பிகினி என்று சொன்னதுமே நமக்கு ஞாபகம் வருவது என்ன அப்படின்னா இந்த உடையும் இந்த உடையை அணிந்திருக்கக்கூடிய கவர்ச்சிகரமான பெண்களும் தான். அமெரிக்கா பிகினி தீவுல செஞ்ச எந்த ஒரு கொடூரங்களுமே நமக்கு ஞாபகம் வராது. இந்த அளவிற்கு இந்த பிகினி என போடும் ஒரு வார்த்தையை மாற்றி வச்சிருக்காங்க. எதற்காக மேற்கத்திய நாடுகள்ல இந்த ஃபேஷன் ஷோ, மிஸ் வேர்ல்டு பட்டம், கலாச்சார மாற்றங்கள் எதனால் நடந்தது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.